ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம உங்கள் வீட்டிற்குள் சிட்டுக்குருவி வந்தால் என்ன நடக்கும், நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே நடக்கும் சில அறிகுறிகள், நம்ம வீட்டில் நடக்கின்ற அந்த அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதன்படி சில பறவைகள் வீட்டிற்கு வந்தால் மிகவும் அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. அதே போல் சில பறவைகள் வீட்டிற்கு வருவது ஒரு அபசகுனத்தை குறிப்பதாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் சிட்டுக்குருவி நம்ம வீட்டிற்குள் வந்தால் நல்லதா கெட்டதா, வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் நினைப்பீங்க, சிட்டுக்குருவிலாம் இப்போ எங்கே பார்க்க முடியுது, அது வர்றதே பெரிய ஒரு அரிதான விஷயமா இருக்குது. அது உண்மைதான். இப்போ நம்ம குழந்தைகளா இருக்கும் பொழுது சிட்டுக்குருவி அப்படின்றது சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம வளர வளர இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அந்த சிட்டுக்குருவியை பார்ப்பது, நம்ம பேரன் பேத்திகளுக்கு அந்த சிட்டுக்குருவியை காண்பிப்பது அப்படின்றது ஒரு அரிதான விஷயமாவே போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான். அதனால் இந்த சிட்டுக்குருவி அரிதாக வந்தாலும் இப்பொழுதும் இருக்கத்தான் செய்து. அப்படி இந்த எல்லா பிரச்சனைக்கு நடுவிலும் அந்த சிட்டுக்குருவி உங்கள் வீட்டிற்குள் வந்தால் நிச்சயமாக என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் வீடு கட்டும் பொழுது வெளியில் அந்த குருவிக்காகவே கூடு கட்டி அவங்க வச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த தானிய கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, நெல் மணியை அப்படியே கதிராகவே அல்லது கேழ்வரகு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நெல் மணிகளை அந்த கதிராகவே அறுத்து அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள் வீடு தேடி வரணும், அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அந்த பறவைகளின் ஒலி நம்ம வீட்டில் கேட்கும் பொழுது அந்த தெய்வ சக்தியை அது எதிரொலிக்குமாம். அதற்காகத்தான். இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய முடியாது. அந்த தானியங்களுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு இந்த மாதிரி தானியங்களை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு தண்ணியையும் வெளியில் எங்காவது ஒரு இடத்துல வைங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிரினம், விலங்கினங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இது ஒரு சிறந்த ஆன்மீக பரிகாரமாகவே சொல்லப்படுகின்றது. இப்போ சிட்டுக்குருவி வீட்டிற்குள் வருவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். சிட்டுக்குருவி வீட்டுக்கு வர்றதுனால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதை முன்கூட்டியே அந்த ஒரு அறிகுறியாக சிட்டுக்குருவிகள் சொல்வதாக சொல்லப்படுகின்றது. அதே போல் வீட்டில் நிலையான செல்வம் ஏற்பட போகின்றது, மகாலட்சுமியின் அம்சம் வீட்டிற்கு கிடைக்கப் போகின்றது அப்படின்றத உணர்த்துவதும் ஒரு அறிகுறியாகவே இதை சொல்கிறாங்க. இந்த சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவதே மகிழ்ச்சி, வீட்டில் செல்வ செழிப்பு, தனவரவு ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகின்றது. இயற்கையாகவே நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களின் அந்த தெய்வீக ஒரு சக்தி இருப்பவர்களின் வீட்டில் வசிக்கத்தான் சிட்டுக்குருவிகள் விரும்புமாம். அதனால் உங்கள் வீட்டிற்குள் அந்த சிட்டுக்குருவி வந்துச்சு அப்படின்னாலே உங்கள் வீட்டில் அந்த நேர்மறை ஆற்றல், தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா எந்த ஒரு எதிர்மறையான இடத்திலும் இந்த சிட்டுக்குருவி வாசம் செய்யாது. அதனால் உங்கள் வீட்டில் எந்த எதிர்மறை ஆற்றலும் இல்லை, தீய சக்திகளின் அந்த ஒரு வாசம் இல்லை அப்படின்றத இதன் மூலம் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். மேலும் இந்த சிட்டுக்குருவிகளின் அந்த சத்தங்கள், கீச் கீச்சுன்னு அந்த சத்தம் நம்ம வீட்டில் கேட்கும் பொழுது அது மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்தி மகாலட்சுமியின் வாசத்தை, லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம வீட்டிற்குள் கண்டிப்பாக கொண்டு வரும். அதனால் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை. இப்போ உங்கள் வீட்டில் பல சிட்டுக்குருவிகள், அதாவது ஜோடியாக சிட்டுக்குருவிகள் வீட்டிற்குள் வந்தால் அந்த வீட்டில் ஒற்றுமையும், தம்பதிகளுக்குள் ஒரு நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகின்றது. அது மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் அந்த காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி, திருமண தடை நீங்கி திருமணம் விரைவில் கூடி வரும், குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் உங்கள் வீட்டில் கைகூடும் ஒரு அறிகுறியாகவே இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிட்டுக்குருவிகள் நம்ம வீட்டில் கூடு கட்டுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அந்த கூட்டை கலைக்கவோ அந்த குருவிகளை விரட்டவோ கண்டிப்பாக செய்யாதீங்க. அது மிகப்பெரிய பாவமாக உங்களுக்கு சேர்ந்துவிடும். அதனால் கண்டிப்பாக இந்த சிட்டுக்குருவிலாம் உங்கள் வீட்டில் தங்குறதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நிச்சயமாக அந்த தெய்வ சக்தியும் சரி, மகாலட்சுமியின் ஒரு வாசத்தையும் அது கண்டிப்பாக கொண்டு சேர்க்கும். இந்த கூடு கட்டினால் அதை விட அதிர்ஷ்டம். அந்த கூடையெல்லாம் கலைக்காதீங்க, குருவிகளை விரட்டக்கூடாது. அதுகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கொஞ்சம் தானியங்கள் வைங்க, தண்ணீர் வைங்க. அது உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு துர்சக்திகளோ தீய சக்திகளோ அந்த
அண்டாது. கண் திருஷ்டி, பொறாமைகள் எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு சிட்டுக்குருவி வந்துச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். அதை விரட்டாமல் நீங்கள் அதுகளுக்கு சாப்பாடு போட்டு உணவு வைத்து நீங்கள் பராமரித்தாலே போதும். உங்கள் வீட்டிற்குள் கண்டிப்பாக தெய்வ அனுக்கிரகமும் அந்த அதிர்ஷ்டமும் உங்களை கண்டிப்பாக தேடி வரும். அது போயிருச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். அது ஒரு ஒரு சீசனுக்கு தான் அந்த குருவிகள் இந்த மாதிரியான இடங்களில் வசிக்கும். அதுக்கப்புறம் அது வேறு இடத்திற்கு மாறி மாறி சென்றுவிடும். அதனால் அதை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. இப்போது இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா ஹை பாயிண்ட் கொடுங்க. நிறைய பேருக்கு இந்த பதிவு போய் சென்றடையும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.